அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க. அது நான் சொல்றதுன்னு இல்லை, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனா எந்த இதுவுமே மாறல, அப்படியே இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே உங்களுக்கு புரியுது, சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க, யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும். ஏன்னா தரம் உயர்த்தப்படலை. அப்போ இதில் எந்த மாறுதலும் வரல. இப்போ ஆட்சி முறையில் மாறணும் தம்பி. இப்போ நீங்கள் ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்லை, பணி நீக்கம். அப்போ தான் அது கட்டுக்குள்ளே வரும், அப்போ தான் சரியாக வரும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமாக கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி, உங்கள் பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சிடறேன், நல்லா படிக்க வச்சுறேன். அது நாட்டின் செல்வம் இல்லை, வீட்டின் செல்வம் இல்லை, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சுறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்லை, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வரை நான் வைத்தியம் பார்க்குறேன். அப்போ அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம். அப்போ நீ 26,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேலே உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமாக கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாமல் போயிடுது. அதுக்கு மேலே பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்கே. அப்போ ஆட்சியின் முறை மாறணும். இப்போ பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்லுது? இது ஜனநாயகம் இல்லை, கேடுகட்ட பணநாயகம். அதுதான் அதை மாற்றணுங்கிறேன், அதை மாற்றணுங்கிறேன். ஜனநாயகம் அது தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அது அதாவது இப்போ அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு. அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு. இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. எப்படி இப்போ அது மாதிரி எந்தெந்த காட்சிகளை பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்போ அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல.